අද අපි බලන්න ඔබගේ වාතාවරණයෙන් ඔබ එළියට ගේන්න දෙවියන් වහන්සේට පුළුවන්. இன்று நாம் பார்க்க போகிறோம், உன் நிலைமையிலிருந்து வெளிவர தேவன் செய்வார். දෙවියන් වහන්සේ ඔබ එළියට ගෙන තබයි. தேவனே உங்களை வெளியே கொண்டு வந்து ඔබ வைப்பார். යම් කිසි වාතාවරණේ කොටු වෙලා ප්‍රශ්නට කොටු වෙලා සිටිනවා. நீங்கள் ஏதோ ஒரு நிலைமையிலே அகப்பட்டு சிக்கப்பட்டு இருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබ එළියට ගේනවා. ஆனால் தேவனே உங்களை வெளியே கொண்டு வருவார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இயேசுவின் நாமம் மமக்கியானாம். நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியிலே கொண்டு வருவார். ஆமென். திவ்ய ඔබ ජීවත් වෙනා වූ මේ ජීවිතයේදී දෙවියන් වහන්සේ ඔබ එළියට අරගෙන நீ வேதனை பட்டு கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வருவார். ඔබ වේදනා විඳිමින් සිටිනා වූ දේ තුලින් දෙවියන් වහන්සේ ඔබ එළියට අරගෙන கர்த்தர் உன்னை அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்து செல்வார். දෙවියන් වහන්සේ ඔබව අනිත් ස්ථාවරයට අරගෙන යයි. உன் கண்ணீரை யாரும் பார்க்காமல் இருக்கலாம். ඔබගේ කඳුල කිසි කෙනෙක් බලන්න என் ஆண்டவர் உன் கண்ணீரை பார்த்து உன்னை கர்த்தர் வெளியிலே கொண்டு வருவார். එනමුත් දෙවියන් වහන්සේ ඔබගේ කඳුල දැකීමෙන් ඔබව එළියට අරගෙන අද සමහර මනුෂ්‍යන්ගේ ජීවිතේ இன்று පරාජවල් එන මොහොතේ ඔවුන්ව මේ පා කරනවා. இன்று ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வரும் பொழுது அவர்கள் தன்னையே வெறுக்கிறார்கள். සමහර අයට ප්‍රශ්නයක් ආවත් ඔවුන්ට එපා වීමක් ඇති වෙනවා. ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்தாலே அவர்களுக்கே ஒரு வெறுப்பு உண்டாகுகிறது. ප්‍රශ්න වලට මූණ දෙන්න අද බැරුව සිටිනවා. இன்று பிரச்சனைக்கு முகம் கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். සමහර අයට විනාඩි ගණන් හරි ප්‍රශ්නයට මූණ දෙන්න බෑ. ஒரு சிலருக்கு தனக்கு வந்த பிரச்சனையை ஒரு நிமிஷமேனும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. නමුත් බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. ஆனால் வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ලූක් පොතේ 5 වෙනි පරිච්ඡේදය லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5 වෙනි වචනය. 5ஆம் வசனம். Luke chapter 5 verse 5. லூக்கா 5:5. සීමෝන් කියලා මිනිහෙක් සිටියා. சீமோன் என்று ஒரு மனிதன் இருந்தான். ඔවුන් මාළු වලට ගියා. அவன் மீன் பிடிக்கச் சென்றான். මුළු රාත්‍රියම මාළු ඇල්ලුවා. இரவு முழுவதும் மீன் பிடித்தான். දැල දැම්මා. வலையை போட்டான். ආම් බැලුවා. எடுத்து பார்க்கிறான். එක මාළුවෙක් නැහැ. ஒரு மீனேனும் இல்லை. ආපහු දැල දැම්මා. திரும்ப வலையை போட்டான். ඇදලා ගත්තා. இழுத்தெடுத்தான். මාළු ආවේ නැහැ. மீன் வரவில்லை. ලයිෆ් එකේ එක පාරක් නොවේ. வாழ்க்கையில ஒரு முறை அல்ல, දෙපාරක් නොවේ. 2 முறை அல்ல, මුළු රාත්‍රියම දැල දැම්මා. முழு இரவும் வலையை போட்டான். දැල දැම්මා 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 දැම්මා. வலையை போட்டான் போட்டான் போட்டான். නමුත් එක මාළුවෙක් හම්බුනේ. ஆனால் ஒரு மீனேனும் கிடைக்கவில்லை. යේසුස් වහන්සේ පේත්‍රස් ගාව ආනවා. இயேசு பேதுருவினிடத்தில் கேட்கிறார், නුඹලා ගාව මොනවද තිබෙන්නේ කියලා. உங்களிடத்துல என்ன இருக்கிறது? ඔවුන් අතවත කැඩිලා කිව්වා. அவர்கள் இருதயம் நொறுக்கப்பட்டு சொல்லுகிறார்கள், අපි සර්ව රාත්‍රියම වැයෙන් වුණා. நாங்கள் முழு இரவும் பிரயாசப்பட்டோம், නමුත් එක මාළුවෙක් අල්ලන්න බැහැ. ஆனால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியவில்லை. එකක් හරි දකින්න බැහැ වුණා. ஒன்று கூட காண முடியாமல் இருக்கிறது. ජීවිතේක සතුටක් දකින්න බැහැ වුණා. வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை காண முடியாமல், ජීවිතේක ජයග්‍රහණයක් දකින්න බැහැ වුණා. வாழ்க்கையில ஒரு வெற்றியை காண முடியாமல், ජීවිතේක දියුණුවක් දකින්න බැහැ වුණා. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை காண முடியாமல் இருக்கிறது. කිසිම සක්සස් සාර්ථක වීමක් නැහැ. எந்த ஒரு சக்சஸோ வெற்றியோ இல்லை. ඇයි? ஏன் මගේ ජීවිතේ මේ වගේ දෙයක්? என் வாழ்க்கையில இப்படியான ஒரு காரியம்? මුළු රාත්‍රියම මාළු අල්ලලා එකක් කරවුන්නේ නැහැ. முழு இரவும் மீன் பிடித்தும் ஒன்று கூட அகப்படவில்லையே. මම උගක් මාන්සු වුණා. நான் மிகவும் பிரயாசப்பட்டேன். අද දෙවියන් වහන්සේ කැමති. இன்று தேவன் விரும்புகிறார். ඔබගේ මාන්සිය නොවේ. உங்களுடைய பிரயாசம் அல்ல, ඔබගේ ශක්තිය නොවේ. உங்களுடைய பலன் அல்ல, මේ හැම දෙයක්ම අසාර්ථකයි. இவை எல்லாமே தோல்விதான். අද ඉගෙන ගත්තව අසාර්ථකයි. இன்று கற்றவர்கள் கூட தோல்வியாய் இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ කැමති. தேவன் விரும்புகிறார் ඔබගේ ජීවිතේ පෙන්වන්නට. உங்கள் வாழ்க்கைக்கு காட்ட, මම තමයි ඔබගේ ජීවිතේ මාධ්‍ය කරනව දැනත කියලා. நான் தான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்கிற நபர் என்று. සමහර වෙලට ඔබ හිතනවා ඔබ හොඳ දක්ෂ කෙනෙක් කියලා. சில நேரங்களிலே நீங்களே நினைக்கிறீர்கள் நீங்கள் பெரிய திறமைசாலி என்று. දෙවියන් වහන්සේ කැමති ඔබ යටාත් කරන්න අවශ්‍යයි. தேவன் விரும்புகிற காரியம் நீங்கள் உங்களை
தாழ்த்த வேண்டும். ඔබ හිතනවා ඔබ තා දක්ෂ කෙනෙක් කියලා. நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் பெரிய திறமைசாலி என்று. ඔබ තමයි අරි කියලා හිතනවා. நீங்கள் தான் சரி என்று எண்ணுகிறீர்கள். නමුත් ඔබගේ දක්ෂකම් කවදාත් සාර්ථක වෙන්නේ නැහැ. ஆனாலும் உங்களுடைய திறமைகள் ஒரு நாளும் அது வெற்றியாகாது. සමහර අය බලන්න ලොකුවට කතා කරනවා. ஒரு சிலரை கவனித்து பாருங்கள், பெரிதாய் பேசுவார்கள். නමුත් ඔවුන් ගාව මොකුත් නැහැ. ஆனால் அவர்களிடத்திலே ஒன்றுமே இல்லை. අද රාත්‍රී දෙවියන් වහන්සේ කැමති ඔබට පෙන්වන්න. இன்று இரவு தேவன் உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறார். ඔබ කියන්න ඕනේ කියලා කැමති වෙනවා. நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ස්වාමිනේ මගේ ශක්තියෙන් මගේ ලස්සනකමෙන් මගේ ඇකියාවෙන් මට මුකුත්ම කරන්න බෑ ස්වාමිනේ. ஆண்டவரே, என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய அழகினாலே, என்னுடைய திறமையினாலே எனக்கு எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. මම පරාජිත කෙනෙක්. நான் தோல்வி அடைந்தவன். යේසුස් ආනවා. இயேசு கேட்கிறார், ඔගලංගව මොනවද තියන්නේ කියලා. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று. ඇයි යේසුස් ප්‍රශ්නයක් ඇහුවේ? ஏன் இயேசு அப்படி கேள்வி கேட்டார்? උන්වහන්සේ සියල්ල දන්නවා. அவர் எல்லாம் அறிவார். ඔබ ගාව නැති බව දන්නවා. உங்களிடத்தில் இல்லாததும் அவர் அறிவார். නමුත් මේ පේත්‍රස් වගේ ඔබ වචනයක් කියන්න අවශ්‍යයි. ஆனாலும் இந்த பேதுருவை போல நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். සමහර වෙලාවට අපි මොනවද කියන්නේ? சில நேரம் நாம் என்ன சொல்வோம்? අරයා ගාව මොකුත් නැහැ. அவரிடத்திலே ஒன்றும் இல்லை, මෙයා ගාව කිසි දියුණුවක් නැහැ කියලා. இவரிடத்திலே எந்த முன்னேற்றமும் இல்லை අපි என்று උගාක් වෙලාව අනිත් අයගේ අඩුපාඩු කතා කරනවා. நாங்கள் அநேகமாய் மற்றவர்களுடைய குறையை தான் பேசுகிறோம். ඔබ කවදාද අනිත් අය ගැන කතා කරනවද? நீங்கள் எப்பொழுது மற்றவன் குறையை பேசுகிறீர்களோ එතකම් ඔබගේ ජීවිතේ දියුණුව දකින්න බෑ. அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காண முடியாது. ඔබට කවුද කෙනෙක් උගාක් මේ එපා වීමක් උන කෙනෙක් ඉන්නව නම් உங்களுக்கு யாராவது அதிகமாய் வெறுக்கிற ஒரு நபராய் இருப்பார்கள் என்றால் ඒ කෙනාව ආශිර්වාද කළ යාක්ෂා කරන ඒ තිත්තකම ඔබගේ ඉවත් වෙයි. அவர்களை ஆசீர்வதியுங்கள், ஜெபியுங்கள். அவரை குறித்திருக்கிற கசப்பு உங்களை விட்டு நீங்கிவிடும். ඔබ අනිත් අය ගැන දොස් කියනකම් ඔබගේ ජීවිතය අනිත් අයගේ අඩු කියනකම් කවදාත් ඔබ දියුණු වෙන්නේ නැහැ. நீங்கள் மற்றவர்களை குறித்து மற்றவருடைய குறையை சொல்லும் வரைக்கும் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை. මම අරි මෙයා වැරදි. நான் தான் சரி, இவர்தான் தவறு. මාගාව මේක තියෙන එයා ගාව ඒක නැහැ. என்னிடத்துல இருக்கிற இது அவரிடத்துல இல்லை. අපගේ ලයිෆ් එකේ එක ප්‍රශ්නයක් වෙයි. உங்கள் வாழ்க்கையிலே அதுவே ஒரு பிரச்சனையாய் மாறும். අනිත් අයගේ අඩු ගක් බලන්න යන්න එපා. மற்றவருடைய குறையை அதிகமாய் பார்க்க வேண்டாம். මම කාර් එකේ යන මොහොතේ කෙනෙක් මට මෙහෙම දෙයක් කිව්වා. நான் காரிலே போகும் பொழுது ஒருவர் எனக்கு இப்படி சொன்னார். මගේ ඩෑෂ්බෝඩ් එකේ පොඩි පොඩි ලයින් තියෙනවානේ. என் டேஷ்போர்ட்ல சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கிறது. එකේ එක තැනක් තියෙනවා. එතන ගියාම මේ ඇතුළේ තියෙන කුණු ඔක්කොම එළියට ගන්නවලු. ஒரு இடம் இருக்கிறதாம், அந்த இடத்துக்கு சென்றதும் உள்ளே இருக்கிற குப்பை தூசியை கூட எடுத்து விடுவார்களாம். මම යාට මේක පීදලා පෙන්නුවා. நான் அவருக்கு துடைத்து காட்டினேன். අතින් පීදලා ඇව්වා கையிலே துடைத்து விட்டு கேட்டேன், මේ මුකුත් නැහැනේ කුණු කියලා. ஒன்றுமே குப்பை இல்லை என்று. නෑ ඔයාට පෙන්නුනේ නැති වුණාට ඇතුළේ තියෙන ඔක්කොම ගන්න පුළුවන්. உங்களுக்கு இது காணாவிட்டாலும் உள்ளே இருப்பவைகள் எல்லாம் எடுக்கலாம். 16000ක් විතරයි කියලා කිව්වා. ஒரு 16,000 போகும் என்றார். මම යාගේ කියපු දේ තමයි அவர் சொன்ன காரியம்தான். ඇයි ඇස් වලට පේන්නේ නැති දේවල් බලන්න යන්නේ? நான் சொன்னேன், கண்களுக்கு தெரியாதவைகளை நீங்கள் ஏன் பார்க்க போகிறீர்கள்? அடுத்தவன் வாழ்க்கையில இருக்கிறத நீ நோண்டி பார்க்காத. අනිත්‍යගේ ජීවිතේ තිබෙන දේවල් ඔබ ආරලා බලන්න එපා. அதனால உனக்கு தான் செலவு வரும். ඒ නිසා ඔබටමයි ඒක වියදම වෙන්නේ. உனக்கு தான் நஷ்டம் வரும். ඔබටමයි අලාභ වෙන්නේ. நான் அவரை பார்த்து சொன்னது, එයා ඔබලා මං කිව්වේ, இது ஏன் காரு, මේ මගේ කාර් එක, நான் போறேன், මම යනවා, எனக்கு இது நல்லா தான் இருக்கு. මට මේක හොඳයි. ஏன் நீ வீணாக்குறாய்? ඇයි ඔබ නිකන් නිස්පල කරන්නේ? எல்லாம் பார்க்க கூடாது. ඔක්කොම බලන්න නරකයි. இப்ப இவகிட்ட வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் பார்க்க போனா දැන් මගේ ජීවිතේ තියෙන දේ ඔක්කොම බලන්න ගියා නම් இவருக்கு இங்க சர்ச்ல ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு இங்க இருக்க முடியாது. මට මේ චර්ච් එකේ සේවය කරන්න බෑ, පාස්ටර්ටත් ඉන්න බෑ. அதுதான் பிரச்சனை ஆகுது. ඒක තමයි ප්‍රශ්නේ உங்க වෙන්නේ. வாழ்க்கையில பிரச்சனை இருந்து வெளிவர வேண்டாம். முதல்ல அடுத்தவண்ட இத பார்க்க வேண்டாம். ඔබගේ ජීවිතේ ප්‍රශ්نين එළියට එන්නට අවශ්‍ය නම් අන් අයගේ දේවල් ඔයගොල්ලෝ ආරන්න එපා. கடவுள் ஒத்தனை மன்னிச்சிட்டாங்கன்னா දෙවියන් වහන්සේ එක්කෙනෙක්ට සමාව දුන්නා නම් அவனை குத்தம் காட்டுறதுக்கு நாங்க யார்? එයාව දුෂ්පවරන්න මම කවුද? கடவுள் என்ன மன்னிச்சிட்டாங்கன்னா දෙවියන් වහන්සේ මට කමාව දුන්නා නම්
உங்களால என் வாழ்க்கையில குற்றம் கண்டு உங்களுக்கு ஒண்ணு நடக்காது. ඔබගේ ජීවිතේ මගේ වැරදි අල්ලලා කිසි දෙයක් කරන්න බෑ. நான் ஒருத்தனை மன்னிச்சிட்டேனா මම එක්කෙනෙකුට සමාව දුන්නා නම් நீங்க அவனை குற்றம் கண்டு உங்க வாழ்க்கை அழிக்க வேண்டாம். එයාගේ වැරදි ඔබ දැකලා ඔබගේ ජීවිතේ විනාශ කරගන්න එපා. என் வாழ்க்கையில இருக்க ஒரு நல்ல குணம் என்னன்னா මාගේ ජීවිතේ තිබෙනා වූ යහපත් ගුණාංගයක් என்னுடைய சபையில எல்லாரையும் மன்னிப்பேன். මම සභාවේ ඉන්නා වූ සියලු දෙනාටම සමාව දෙනවා. எல்லாரையும் மதிப்பேன். ඔක්කොම සමාව දෙනවා. வாசல்ல இருந்து கையெடுத்து மதிப்பேன். දුරකඩගාව ඉඳලා වැඳලා උන්ට මම ගරු කරනවා. நான் எல்லாரையும் மதிப்பேன். මම ඔක්කොමලව ගරු කරනවා. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நான் மதிப்பேன். ඔව් ලොකු පහපිෂ්ඨ මිනිස්සෙක් වේවා මම කුඹුට්ටු සමාව මදිපෑ. දෙනවා. එයාව වැඳලා ගරු ஆனா කරනවා. என்னை விட்டு போயிட்டானா ඒ නමුත් මගෙන් ගියා නම් அதுக்கு பிறகு அவரை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ඊට පස්සේ එයා ගැන මම හිතන්නේවත් නැහැ. ஏன்னா ඇයි කිව්වත් இப்ப என்னுடைய பிள்ளைகள் எப்படின்னு தெரியாது. දැන් මගේ දරුවන් කොහොමද කියලා මම දන්නේ නැහැ. அதாவது இந்த சர்ச்ல இருந்து ஒருத்தன் போன பிறகு ඒ කියන්නේ මේ චර්ච් එකෙන් එක්කෙනෙක් ගියා නම් அவன் உள்ள இருக்கிறது அவன் எவ்வளவு பாவியா இருந்தாலும் එයා ඇතුළේ ඉන්න වෙලාවේදී එයා කොච්චර පාපිෂ්ඨ නරක මිනිස්සෙක් அவனை වුණත් கும்பிட்டு அவனோட கனம் பண்ணுவேன். එයාව මම වැඳිනවා ගරු කරනවා. ஆனா வெளியில போனேன்னா එළියට ගියා නම් அவங்களை நான் எனக்கு தேவையில்ல. ඉතින් එයා මට අවශ්‍ය නැහැ. ஏன் எனக்கு தேவையில்ல? ඇයි මට අවශ්‍ය அது නැහැ? என் ராங்கி தானே இல்ல. ඒක මගේ මමත්වේ නොවේ. அதாவது ඒ කියන්නේ வெளியில போனோம்னா එළියට ගියාම நான் அவருக்கு நான் தேவைப்படுது. එයාට මම අවශ්‍ය වෙනවා. ஆனா எனக்கு அவருக்கு தேவையில்ல. ඉබයි මට ඒ අවශ්‍ය නැහැ. ඇයි කිව්වත් எனக்கு நபர்கள்ல முக்கியம். මට පුද්ගලයන් ඔය වැදගත්. எனக்கு சர்ச் முக்கியம். මට චර්ච් එකයි වැදගත්. ஒருத்தனுக்கு சர்ச் தேவையில்லைனா அவன் எனக்கு தேவையில்ல. එක්කෙනෙකුට චර්ච් එක අවශ්‍ය නැත්නම් එයාව මට අවශ්‍ය නැහැ. அதுதான் வாழ்க்கை. ඒකයි ජීවිතය. இன்னைக்கு என் ஸ்டாஃப் எப்படின்னு எனக்கு தெரியாது, என் பிள்ளைகள் எப்படி தெரியாது. මගේ ස්ටාෆ්ද මගේ දරුවන්ද කොහොම හිතනවද ஆனா දන්නේ නැහැ. என்னைக்கு அவங்க ஏன் நிலைக்கு வராங்களோ அன்னைக்கு என்ன மாதிரி அவங்க வருவாங்க. කවදද මගේ ස්ථාවරයට ඔවුන් එනවද ඒ මොහොතේ මම වගේම ඒගොල්ලෝ. அதனால நான் உங்களுக்கு சொல்லுறேன், ඒ නිසා තමයි ඔයගොල්ලෝ කියන්නේ கூட இருக்கவங்கள மன்னிங்க. ළඟ ඉන්න කෙනාට සමාව දෙන්න. அவரோட குறைய பார்க்க வேணாம். එයාගේ අඩු බලන්න එපා. பேதுரு என்ன சொன்னா, පේතරස් මොකද්ද කිව්වේ? ஆண்டவரே ස්වාමිනේ நேத்து அவனும் மீன் பிடிக்க போனா, එයාත් මහලු අල්ලන්න ගියා. இவனும் மீன் பிடிக்க போனா, එයාත් මසුන් අල්ලන්න ගියා. ஒண்ணுமே இல்ல. කිසි දෙයක් නැහැ. எனக்கும் ஒண்ணு இல்ல. මටත් නැහැ. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். උඟක් දෙනෙක් එහෙමයි. தான் தோல்வி அடைஞ்சு சொல்ல மாட்டாங்க, තමා පරාජය වුණද කියන්නේ නැහැ. அவனையும் சேர்த்து சொல்லுவாங்க. එයාත් එක්ක එකතු ஆனா කරාගෙන இவன் என்ன ඉන්නවා. சொல்றானா, මෙයා මොනවද කියන්නේ? ஆண்டவரே, ස්වාමිනේ நான் முழுவதும் மீன் பிடிச்சேன், මම රාත්‍රී පුරාම මසුන් ඇල්ලුවා. ஆனா நான் தோல்வி அடைஞ்சப்பா. ඒ නමුත් මම පරාජය වුණා. நான் தோல்வி அடைஞ்சேன். මම පරාජය වුණා. என் பலத்துல ஒண்ணுமில்ல. මාගේ ශක්තියෙන් කිසි දෙයක් எந்த නැහැ. பலத்தினால ஒண்ணுமில்ல. මගේ ශක්තියෙන් කිසි என் දෙයක් නැහැ. வாழ்க்கையில எந்த முன்னேற்றம் இல்ல. මාගේ ජීවිතේ කිසි දියුණුවක් නැහැ. எனவே அவன் சொல்லுறான், நான் தோத்துட்டேன்னு. ඔව් කියන මම පරාජිතයි. வாழ்க்கையில மத்தவங்கள பத்தி பேசல கவனமாங்க. ජීවිතේ අන් අය ගැන කතා කරන එකකින් විමසිලිමත් වන්න. எனக்கு ஒரு ஆளை பிடிக்கலனா මාට කෙනෙකුට කැමති නැත්නම් நான் அவங்கள பத்தி தப்பா பேச மாட்டேன். මම එයා ගැන වැරදි කියන්නේ නැහැ. நான் அவங்கள விட்டுருவேன், அவ்வளவுதான். මම එයාව අත්හරිනවා එච්චරයි. யார பத்தி பேச வேண்டாம். කාගෙනත් කතා කරන්න එපා. இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லாரு, මේ රාත්‍රියේදී දෙවියන් වහන්සේ කියනවා உங்க போட்ட பாருங்க, ඔබගේ උරුව බලන්න. உங்க போட்ட பாருங்க, ඔබගේ උරුව බලන්න. உங்களோட போட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ඔබගේ උරුව කොහොමද තියෙන්නේ කියලා பேதுரு බලන්න. பதில் சொல்லுறான், පේතරස් පිළිතුරු දෙනවා. ஆண்டவரே, ස්වාමිනේ எதுவும் இல்ல, කිසි දෙයක් නැහැ. எதுவும் நடக்கல. කිසිම දෙයක් සිදුුනේ නැහැ. அந்த நேரத்துல මේ මොහොතේදී ஆண்டவர் என்ன சொல்லாரு, දෙවියන් වහන්සේ මොකද්ද කියන්නේ? இந்த ராத்திரி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, මේ රාත්‍රියේ දෙකක් உங்க දැනගන්න. வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி வந்துச்சுன்னா, ඔබගේ ජීවිතේ ලොකු පරාජයක් ආව නම්, உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு வீழ்ச்சி வந்துச்சுன்னா, ඔබගේ ජීවිතේ වැටීමක් එනවා නම්, உங்க வாழ்க்கையில ඔබගේ ஒரு ජීවිතේ பெரிய அற்புதம் நடக்க போகுது. මාතු ආස්කමක් සිදුවන්නට යනවා. நான் மறுபடியும் சொல்றேன், මම නැවත කියන්නම්. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா, ඔබගේ ජීවිතේ ලොකු ප්‍රශ්නයක් ආව நல்லா නම්, கவனிங்க, හොඳට අවධානය යොමු உங்க කරන්න. வாழ்க்கையில பெரிய ஒரு தோல்வி வந்துச்சுன்னா, ඔබගේ ජීවිතේ විශාල පරාජයක් ආව නම්, இன்னைக்கு பெரிய ஒரு காலத்துல சிக்கி கொண்டு මාතු ලොකු දෙයකින් අසු වෙලා உங்க வாழ்க்கையை கொண்டு போக முடியாத நிலையில இருந்தா, ඔබගේ ජීවිතේ ඉදිරියට යන්න බැරුව තිබෙනවා නම්, ஒரு பெரிய அற்புதம் கடவுள் செய்ய போறார். මාතු ලොකු ආස්කමක් දෙවියන් වහන්සේ කරන්න යනවා. ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை செய்ய போறார். දෙවියන් වහන්සේ මාතු දෙයක් කරන්න යනවා. நல்லா கவனிங்க, හොඳට අවධානය යොමු කරන්න. ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா, ලොකු ප්‍රශ්නයක් ආව නම්, ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் செய்ய போறார். දෙවියන් වහන්සේ ලොකු දෙයක් කරයි. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல, එනමුත් මේ දෙකට මැද, இந்த ரெண்டுக்கும் நடுவுல මේ දෙකට මැද நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், ඔබ කියන්නට යුතු එක දෙයක් තිබෙනවා. கையில
மிஸ்டேக் நடந்துட்டு මගේ අතින් වැරදුනා. என் கையில மிஸ்டேக் நடந்துட்டு මගේ අතින් වැරදීමක් වුණා. ஆண்டவரே ස්වාමිනී நீங்க என்ன சொல்றீங்க ඔබ මොකක්ද කියන්නේ? அதை நான் செய்வேன். ඒක මම කරන්න. அப்பதான் அற்புதம் ඒ நடக்கும். මොහොතේ ආස්කම இப்ப கவனிங்க, දැන් අවධානය යොමු உங்க කරන්න. வாழ்க்கையில பெரிய பிரச்சனை நடந்துட்டு ඔබගේ ජීවිතේ ලොකු ප්‍රශ්නයක් ආවා. பெரிய அற்புதம் நடக்க போகுது. ලොකු ආස්කමක් සිදු ஆனா වන්න பிரச்சனை යනවා. நடந்தோன்னே දැන් ප්‍රශ්න සිදු වුණාම நீங்க என்ன சொல்றீங்க? ඔබ මොකක්ද කියන්නේ? இவனால தான் எனக்கு இது நடந்துச்சு, මෙයා නිසා තමයි මේක වුනේ. இவன் மட்டும் இப்படி செய்ய இப்படி நடந்துக்காது. මෙයා කරන්නේ නැත්තම් මේම වෙන්නේ නැහැ. இல்ல, නෑ. இதுதான் உங்க வாழ்க்கையில தோல்விக்காக. මේකයි ඔබගේ ජීවිතේ පරාජයට හේතුව. இன்னைக்கு நிறைய பேர் අද බොහෝ දෙනෙක් பால் எடுத்து அங்க பாஸ் பண்ணிவாங்க. බෝලේ ගන්නවා ගේම පාස් நான் කරනවා. ஒழுங்கா தான் வேலை செஞ்சேன், මම හොඳටයි වැඩ කරේ. நான் ஒழுங்கா வேலை செஞ்சேன். මම හොඳටම කරා. ஒரு பிரச்சனை வந்தா ඒක ප්‍රශ්නයක් ආව නම් சாரி சொல்ல படிங்க, සමාව වෙන්න කියන්න පුරුදු වෙන්න. ரீசன் சொல்ல படிக்க வேண்டாம். ඒකට අදහස් කියන්න දෙන්න එපා. right? எங்கிட்ட தேரும் கேன்னு என்னப்பா சாரின்னு சொன்னேன்னா සමාව වෙන්න කියලා කිව්වම அதுக்கு மேல ஒண்ணும் பேச முடியாது. ඊට වැඩිය කතා කරන්න බෑ. கார் ஓட்டி கொண்டு வாக நேரத்துல කාර් එක පදවගෙන එනකොට ஒருத்தன் முட்டிட்டான், එක්කෙනෙක් කැප්පුවා. அவன் பிள்ளை. එයා තමයි වැරදි. இப்ப அவன் 1000 கதை கதிச்சுனா දැන් එයා දහස් කතා කිව්වත් හරි இப்ப பெரிய பிரச்சனை தான். දැන් මෙයාට ලොකු ප්‍රශ්නයක්. அவன் எலும்பி வெளியே வந்து එයා එළියට ඇවිල්ලා சாரி சார்னு சொன்னா සෝරි සර් කියලා කිව්වා නම් அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ඊට වැඩිය වැඩි කතාවක් නැහැ. ஆமாவா இல்லையா? ඇත්තද බොරුද? சொல்லுங்களேன். කියන්නකෝ. சாரின்னு சொன்னா அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. සමාව වෙන්න කිව්වෙන් පසුව ඊට වැඩිය කතා නැහැ. சாரின்னு சொன்ன பிறகு සමාව වෙන්න කිව්වනම් அதுக்கு பிறகு எவனாவது பேசுவானா அவன் முட்டாள். ඊට පස්සෙත් එක්කෙනෙක් කතා කරනවා නම් ඌ තමයි මෝඩයා. நிறைய பேட வாழ்க்கையில நிறைய பேர் சாரி சொல்லாதனால தான் இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு. බොහෝ දෙනෙක්ගේ ජීවිතේ සෝරි කියන්නේ නැති නිසා තමයි තවමත් ඒ ප්‍රශ්نين ඉන්නේ. நம்ம சர்ச்சில் අපි චර්ච් එකේ உதாரணமா சொல்றேன், උදාහරණයට பெற்றோர் விரும்பாத ஒண்ணு செஞ்சாங்க, දෙමව්පියන් කැමති නැති දෙයක් කරා. பல வருஷம் போய் பிரச்சனை ஆயிட்டு. අවුරුදු ගානකින් පස්සේ ඒක ප්‍රශ්නයක් වුණා. ஆனா பெற்றோர் இன்னைக்கு பேசுறாங்க, දැන් දෙමව්පියන් කතා කරනවා. ஆனா பிரச்சனை ஒண்ணு இருக்கு. එනමුත් ප්‍රශ්නයක් තිබෙනවා එතන. இப்படியே இருந்து கொண்டு இருக்காங்க. මේමම ඉන්නවා. நான் அவளை பார்த்து கேட்டேன், ඔංගු බලලා මං ඇහුවා அன்றைக்கு நடந்ததுக்கு நீ சாரி சொன்னியானே? එදා සිදු වුණ දෙයට ඔබ සෝරි කිව්වද? அப்ப அவங்க என்னதான் பதில் கொடுத்தாங்க? ඒ මොහොතේ ඒගොල්ලෝ දින්න පිළිතුර இல்ல, මොනවද? இல்ல, எங்க அம்மா அப்பா எல்லாம் என்னோட ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டா தான் இருக்காங்க. නෑ 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 අපි දෙමව්පියන් මට උඟක් සපෝට් කරනවා. சப்போர்ட் இருக்கலாம். සපෝට් වෙන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்து அப்படிதான். යේසුස් එමයයි. பேதுரு தப்பு பண்ணிய பொழுது ඒතර වැරදි කරපු මොහොතේදී மீனெல்லாம் பொரிச்சு கொடுத்தாங்க தான். මසුන් පවා පුච්චලා දුන්නා තමයි. சுட்டு கொடுத்தாரு. පුච්චලා දුන්නා. ஆனா பேதுரு එනමුත් පේතර எப்ப மன்னியன்னு சொன்னானோ කොයි මොහොතේද සමාව වෙන්න කියලා කිව්වද? அன்றைக்கு அவன் மேல கத்து சபையை கட்டினாங்க. එදා එතුමා තුලින් සභාව ගොඩ නැගුවා. இந்த ராத்திரி நேரத்துல මේ රාත්‍රියේදී ஆண்டவர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ පවසනවා உன் வாழ்க்கையில ஒரு தேர்ந்தெடுத்த தப்பான ஒரு காரியத்தை ඔබ තෝරාගත්තා වූ වැරදි දේ නිසා ඔබ තෝරගත්ත වැරද්දයක්, உன் தீர்மானங்கள் பிழை, ඔබගේ තීරණය වැරදි, நீ செய்கிற காரியத்துல தோல்வி, ඔබ කරපු දෙයින් පරාජිතයි. முழு ராத்திரியும் මුළු රාත්‍රී පුරාම நீ கஷ்டப்பட்டு ஒண்ணு இல்ல, ඔබ අමාරු වෙලත් කිසි நீ දෙයක් இரவு නැහැ. முழுதும் அழுது கொண்டு தான் இருக்கிறாய். ඔබ රාත්‍රී කාල පුරාම හඬාගෙනයි සිටින්නේ. இப்படிப்பட்ட உனக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். මෙවැනි ඔබට දෙවියන් වහන්සේ ආස්කම් කරන්නට සිතනවා. இந்த நேத்து நீ செய்ய வேண்டிய ஒன்றுதான். මේ වෙලාවේදී ඔබ කළ යුතු දෙයක් තිබෙනවා. ஆண்டவரே என் கையில் ஒண்ணு இல்ல, ස්වාමීනි මගේ දැහැති කිසි දෙයක් නැහැ. நான் எல்லாம் ட்ரை பண்ணேன், මම උඟක් try කරා. எல்லாம் செஞ்சேன், ඔක්කොම කරා. ஆனா என்னால ஒண்ணுமே நடக்கல. එනමුත් මගෙන් කිසි දෙයක් වුණේ නැහැ. என்னால ஒண்ணும் நடக்கல. මගෙන් කිසි දෙයක් වුණේ නැහැ. ஆண்டவர் சொன்னாரு, ස්වාමීන් වහන්සේ කියනවා லூக்கா 5:5 வசனத்துல ලූක් 5:5දී பேதுரு சொல்றான், පේතරස් எனக்கு කියනවා ஒண்ணு இல்ல. මාගාව කිසි දෙයක් නැහැ. எப்ப சொன்னா? කොයි මොහොතද කිව්වේ? ஆண்டவர் ஃபுல்லா ட்ரை பண்ணேன், ස්වාමීනි පුළුවන් තරම් try කරා. என்னால ஒண்ணும் நடக்கல. මගෙන් කිසි දෙයක් වුණේ නැහැ. இந்த சபை வளர நான் எவ்வளவோ செஞ்சேன், මේ සභාව වර්ධනය වෙන්න තුංගා දේවල්. ஆனா ஒண்ணும் நடக்கல. එනමුත් කිසි දෙයක් සිදු වුණේ නැහැ. நான் இப்ப இப்படி ஒண்ணு ட்ரை பண்றேன். දැන් මෙවැනි දෙයක් try කරනවා. அப்படி சொன்னா ஆண்டவர் சொன்னா அப்ப ட்ரை பண்ணு விடுவாங்க. එහෙම කිව්වනම් එහෙමනම් try කරන්න කියලා දෙවියන් වහන්සේ කියයි. ஆண்டவரே ஒண்ணும் நடக்கல, ස්වාමීනි කිසි දෙයක් සිදු වුණේ නැහැ. ஆனா එනමුත් உங்க வார்த்தையின்படி நான் செய்வேன். ඔබගේ වචනේ පරිදි මම இது කියන්නම්. நீங்க சொல்லுறபடி தான் நான் செய்வேன். ඉතින් ඔබ කියන දේ පරිදි තමයි මම කරන්නේ. பேதுரு லைஃப்ல நடந்த மிகப்பெரிய அற்புதம்
அவன் குறையை அவன் ஒட்டு கோத்துக்கொண்டான். පේතරස්ගේ ජීවිතේ මාතු ආස්කම්මක් සිදු වුණා නම් තමාගේ වැරද්ද තමා ඒක நீங்க පිළිගත්තා. இன்னும் ஆள குத்தம் சொல்லாம ඔබ තවත් කෙනෙක්ට දොස් நான் පවරන්න ஃபுல்லா එපා. ட்ரை பண்ணேன், මම ෆුල් ට්‍රයි කරා. ஆனா ஒண்ணும் எனக்கு நடக்கல. එනමුත් කිසි දෙයක් සිදු වුණේ නැහැ. இந்த ராத்திரி நேரத்துல මේ රාත්‍රියේදී ஆண்டவர் சொல்லாரு, දෙවියන් වහන්සේ කියනවා எல்லாம் முடிஞ்சுன்னு நீ நினைக்கலாம். සියල්ල ඉවරයි කියලා ඔබ හිතන්න පුළුවන්. அந்த முடிகிற நேரத்துல ඒ ඉවර වෙන මොහොතේදී ஆண்டவரே என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்கன்னு சொன்னா ස්වාමිනී මාව ඔබට කැප කරනවා කියලා කියනවා. ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதம் செய்வாங்க. දෙවියන් වහන්සේ මාතු ආස්කමක් කරයි. ஆண்டவர் வலைய மாத்த சொல்லல, දෙවියන් වහන්සේ දැල මාරු කරන්න කිව්වේ නැහැ. ஆண்டவர் படக மாத்த சொல்லல, ඔරුවත් මාරු කරන්න කිව්වේ නැහැ. ஆண்டவர் வேற கடலுக்கு போக சொல்லல. වෙනත් මූදකට යන්න කිව්වේ නැහැ. அதே வீடு, ඒ නිවසමයි. அதே குடும்பம், ඒ පවුල. அதே வியாபாரம், ඒ ව්‍යාපාරය. அதே சர்ச், ඒ church அதே එකමයි. ஊழியம், ඒ සේවය. அதே ඒ பிசினஸ். business கர்த்தர் சொல்லுகிறாரு, දෙවියන් நான் වහන්සේ அதை කියනවා நிரப்புவேன், ඒක මම පුරවනවා. அதை நான் நிரப்புவேன். ඒක මම இந்த පුරවනවා. ராத்திரி அது நடக்க මේ போகிறது. රාත්‍රියේදී ඒක සිදු වෙයි. உன் வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாய் மாற்ற ඔබගේ போகிறார். ජීවිතේට දෙවියන් වහන්සේ ආස්කම් කරයි. ஆண்டவர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ நீ කියනවා வலைய போடு, ඔබ දැල දාන්න. நீ ஒரு முறை ட்ரை பண்ணி ඔබ එක වතාවක් try කරලා நடக்காத அதே காரியத்தை සිදු වෙන්නේ නැති එවැනි දේම நான் மறுபடியும் சொல்லுறேன். මම නැවත කියන්නම්. தேவன் எனக்கு மறுபடியும் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ නැවත කියන්න කියනවා. நீங்க செஞ்ச காரியம், ඔබ කළා වූ දේ நான் சொல்றேன், මම කියන්නම්. நீங்க செஞ்சு கொண்டிருக்க காரியம் ඔබ කරගෙන සිටින දේ சரி வரல. හරි උනේ ஆனா නැහැ. கர்த்தர் அதே காரியத்தை එළම දෙවියන් වහන්සේ ඒ දේම கர்த்தர் சரிவர செய்ய போகிறார். ඒක හරි වෙන්නට කරන්න තබනවා. கர்த்தர் சரிவர செய்ய போகிறார். ඒක හරி වෙන්නට තමන්ට அதே යනවා. பிசினஸ், ඒ ව්‍යාපාරෙම அதே இடம், ඒ ස්ථානමයි அதே சாமரம், ඒ බඩුවාරිලා. ஆனா கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். එළම දෙවියන් වහන්සේ ஆண்டவரே, කරයි. ස්වාමිනී என்னால முடியாதப்பா, මට බෑ ස්වාමිනී. நீங்க என்ன சொல்லுறீங்க, ඔබ මොකද්ද කියන්නේ? நான் அதை செய்யணும்னு சொல்லு, ඒක මම කරන්න කියනවා. அற்புதங்கள் நடக்கும். ආස්කම් සිදු වෙයි. பைபிள் சொல்லு, බයිබලේ සඳහන් வலை වෙනවා. கிளியத்தக்கதாக දැල ඉරණ තරමට கர்த்தர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ வலை කියනවා. கிளியத்தக்கதாக දැල ඉරණ තරමට ஆண்டவர் அதிசயம் செய்தார். දෙවියන් වහන්සේ ආශ්චර්යමත් දේ කළා. பேதுரு சொல்லுகிறார், පේතරස් කියනවා ஆண்டவரே ස්වාමිනී ஃபுல் ட்ரை பண்ணி මම ෆුල් try කරලා நான் ட்ரை பண்ணி මම try කරලා ஒரு மீன் பிடிக்க பார்த்தேன். ඒක මාළුවෙක් අල්ලන්න බැලුවා. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස්ගේ නාමයෙන් நீ ஒன்றை கேட்கிறாய், ඔබ එකක් ලබා ගත්තා. நீ ஒன்றை கேட்கிறாய், ඔබ එකක් ඉල්ලනවා. ஆனா கர்த்தர் உனக்கு ஆயிரங்களை தரப்போகிறார். එනකොට දෙවියන් වහන්සේ දාස් ගණන් ஆயிரம் දෙවියන් ஆயிரங்களை தரப்போகிறார். වහන්සේ දාස් ගණන් நீ ஒரு දෙවියන් வியாபாரத்தை கேட்கிறாய், ඔබ එක ව්‍යාපාරයක් ඉල්ලුවේ. ஆண்டவர் பல வியாபாரங்களை தரப்போகிறார். දෙවියන් වහන්සේ බොහෝ ව්‍යාපාර நீ ஒரு දෙවියන් லட்சத்தை கேட்கிறாய், ඔබ ලක්ෂය ඉල්ලන්නේ. ஆண்டவர் பல லட்சங்களை தரப்போகிறார். දෙවියන් වහන්සේ බොහෝ ලක්ෂ ගණන් දෙන්න நீ යනවා. ஒரு கோடி பணத்தை கேட்கிறாய், ඔබ කෝටියයි මුදල් நீ ඉල්ලන්නේ. ஒரு வாகனத்தை ඔබ கேட்கிறாய், එක වාහනයක් ඉල්ලන්නේ. கர்த்தர் பல வாகனங்களை தரப்போகிறார். දෙවියන් වහන්සේ බොහෝ වාහන දෙන්න பல යනවා. வீடுகளை බොහෝ தரப்போகிறார். නිවස් දෙන්න යනවා. பல காணிகளை தரப்போகிறார். බොහෝ ඉඩම් දෙන්න යනවා. பல இடங்களை தரப்போகிறார். බොහෝ ස්ථානවල දෙන්න යනවා. ஆண்டவர் மகிமையான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ මහිමනීය දෙයක් කරන්න இந்த යනවා. ராத்திரத்தில் சொல்லுங்க, මේ රාත්‍රියේදී කියන්නේ என்னால முடியாதப்பா, මට බෑ ස්වාමිනී. என் பலத்தால முடியாது, මගේ ශක්තියෙන් බෑ. நான் தோத்து போயிருக்கேன், මම පරාජිතයි. எனக்கு உதவி செய்யுங்க. මට උපකාර කරන්න. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ඈතෝතුවා ஆண்டவரே, ස්වාමිනී எனக்கு உதவி செய்யுங்க. මට උපකාර කරන්න. உம்மால முடியும், ඔබට පුළුවන්. நீங்க அதிசயத்தை செய்வீர். ඔබ ආශ්චර්යමත් දේ இந்த කරයි. நாளிலே අද දවසේ நிறைய பேருடைய வீடுகளில் அற்புதம் நடக்க ඕ போகிறது. දෙනෙක්ගේ නිවාසවල ආස්කම් සිදු වෙයි. உங்களுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் தான் இருக்காங்க, ඔබට වැඩ කරන්න එක්කෙනයි ඉන්නේ. ஆனா கர்த்தர் நூற்றுக்கணக்கான ஆட்களை தர போகிறார். එනමුත් 100 ගණන් දෙවියන් වහන්සේ දෙන්න நீங்க යනවා. பெரிய கம்பெனிக்கு, பெரிய ஃபேக்டரிக்கு, பெரிய ஸ்டோர்ஸுக்கு ஓனராய் மாறுவீங்க. ඔබ ලොකු කම්පැනියකට ස්ටෝර් එකට ඔබ තමයි ඕනර් වෙන්නේ. உங்க வீட்டுல பல வாகனங்கள் நிறுத்தப்படும். ඔබගේ නිවසේ ඉදිරියේ බොහෝ වාහන නැවතී ஆண்டு තිබේ. அதிசயமான வார்த்தையை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ ආශ්චර්යමත් වචන யாரை කියනවා. பத்தி தப்பா பேசாதீங்க. කාගෙනත් වැරදි කියන්න එපා. அவங்க இப்படி, இவங்க இப்படி, අරයා මේව මෙයා මේව කියලා. அதனால கிடைக்கல. ඒ නිසා ලැබුණේ නැහැ. காத்து ரொம்ப வீசுச்சு, උගක් උලන් ඇමුවා. கடல் அலை பெருசா வந்துச்சு. මූදේ රැළ හඹාවා. ஆண்டவர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ කියනවා ஆண்டவரே, ස්වාමිනී இதெல்லாம் பிரச்சனை இல்ல,
මේ ඔක්කොම ප්‍රශ්නයන් නෙවෙයි. உங்களால முடியும்னு சொன்னா ඔබට පුළුවන් කියලා ඔබ ஆண்டவர் කියනවා. அற்புதம் செய்வாரு. දෙවියන් වහන්සේ ආස්කම් இந்த කරයි. விடுமுறை நாட்களிலும் මේ නිවාඩු කාලයේදී ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய வல்லமை உண்டு. දෙවියන් වහන්සේට ආස්කම් කරන්නට நீ இது බලවත්. லீவ் நாள்னு பார்க்கிறாய். ඔබ නිවාඩු දවස් කියලා බලනවා. இது லீவ் நாள்னு நீ பார்க்கிறாய். මේක නිවාඩු කාලය කියලා ඔබ බලනවා. நீ அப்படி பார்க்கிறாய். ඔබ එහෙම බලනවා. ஆண்டவர் சொல்லுகிறாரு, දෙවියන් වහන්සේ நான் කියනවා, இரவிலே மாத்திரமல்ல, මම රාත්‍රියේදී පවණක් නොවේ. நான் பகலுக்கும் ஆண்டவர். මම දවල් කාලෙටත් දෙවිඳුන්. நான் பள்ளத்தாக்குக்கு மட்டுமல்ல, මම විද්‍යාවට පමණක් නොවේ. நான் மலைக்கும் ஆண்டவர். මම කඳු වලටත් දෙවිඳුන්. நான் வானத்துக்கும் ஆண்டவர், பூமிக்கும் මම ஆண்டவர். ආසටද පොළවටද දෙවිඳුන්. அதிசயம் நடக்கட்டும் ආස්කම් සිදු වුණා. இயேசுவின் நாமத்தினாலே. යේසුස්ගේ නාමයෙන්. அற்புதங்கள் நடக்கட்டும் ආස්කම් සිදු වුණා. இயேசுவின் நாமத்தினாலே. යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන්. இந்த கூட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், මේ දේමිති දෙවියන් වහන්සේ කියනවා, நான் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். මම ආර්ථික ආශිර්වාදය ලබා உங்கள் දෙනවා. லைஃப்ல மாற்றம் வரப்போகிறது. ඔබගේ ජීවිතේ වෙනසක් සිදු වෙයි. உங்களை தாழ்த்துங்க, ඔබව වෙනස් කරන්න. உங்களை தாழ்த்துங்க, ඔබව යටත් කරන්න. கடவுளை உயர்த்துங்க. දෙවියන් වහන්සේ උසස් කරන්න. மனுஷன் உயர்த்த வேண்டாம், මනුෂ්‍යව උසස් කරන්න එපා. டாக்டர் உயர்த்த வேண்டாம், වෛද්‍යවරුන්ව උසස් කරන්න එපා. மனிதர்களை உயர்த்த வேண்டாம், මනුෂ්‍යව උසස් කරන්න එපා. கடவுளை உயர்த்துங்க. දෙවිඳුන්ව උසස් කරන්න. ஆண்டவரே, ස්වාමිනී, என்னால මාට என்ற நண்பர்களால මගේ මිත්‍රයන්ගෙන් மீன் பிடிக்க முடியாம போச்சு. වස්තුන් අල්ලන්න බැරුව ගියා. ஆனா உங்களால முடியப்பா. එනකොට ඔබට පුළුවන් ස්වාමී. அதிசயம் நடக்கட்டும், ආශ්චර්යමත් දේ සිදු වුණා. வேதனைகள் நீங்கத்தக்கத அற்புதம் நடக்கட்டும். ආස්කම් සිදු වේවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන්. வேதனைகள் மறையட்டும். වේදනාවල් ඉවත් වේවා. முழு ராத்திரியும், රාත්‍රී කාල පුරාම. முழு ராத்திரியும் රාත්‍රී කාල පුරාම. தோல்வி, පරාජිතයි. அந்த தோல்விகள் நீங்கட்டும். ඔබගේ පරාජිතකම් ඉවත් වේවා. அற்புதங்கள் நடக்கட்டும். ආස්කම් සිදු වේවා. அதிசயம் நடக்கட்டும். ආශ්චර්යමත් දේ සිදු වේවා. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස්ගේ නාමයෙන්. அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ආස්කම් සිදු වෙමින් පවතිනවා. ஆண்டவர் அதிசயங்களை செய்து දෙවියන් கொண்டிருக்கிறார். වහන්සේ ආස්කම් කරනවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන්. நிறைய பேர் வாழ்க்கையில බෝධිලක ජීවිතේ பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. මාත් විශාල ආස්කම් සිදු වෙයි. ஆண்டவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ මට එළිදරව්වක් දෙනවා. ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ එළිදරව්වක් දෙනවා. உங்களோடு சில மனிதர்களை கர்த்தர் இணைக்க போகிறார். ඔබ සමග තවත් මනුෂ්‍යයන්ව එකතු කරන්න යනවා. ஆண்டவர் இணைக்க போகிறார். දෙවියන් වහන්සේ එකතු කරන්න அந்த යනවා. படகுகளை மீன் பிடிக்கும் பொழுது ඒ ඔරුවේ මේ මාළු වලන වෙලාවෙදී அவருக்கு இழுக்க முடியல. ඔවුන්ට අදින්න බෑ. சில நண்பர்களை கர்த்தர் அனுப்பினார். සමහර මිත්‍රයන්ව යවුවා. கர்த்தர் உங்களுக்கு சிலரை அனுப்ப போகிறார். දෙවියන් වහන්සේ සමහරක් කැව ඔබව அதிசயம் තියවනවා. நடக்கும். ආශ්චර්යකම් இந்த සිදු වෙයි. சார்ச்சில் இருக்க நீங்க මේ චර්ච් එකේ ඉන්න ඔබ இன்று முதல் இருந்த நிலையில இருக்க போவதில்லை. අද පටන් ඉන්න ආකාරය ඉන්න යන්නේ නැහැ. சுகம் සුවය உண்டாவதாக. සිදු වේවා. ஆஸ்கம் சிதிவேவா. අద్භுතங்கள் நடக்கட்டும். ஆர்த்திக ஆஸ்வாத சிதிவேவா. பொருளாதார அதிசயங்கள் நடக்கட்டும். இலுதுகம துப்பத்கம இமாற்றேவா. ஏழ்மை நீங்குவதாக. இயேசுஸ்கே நாமே இயேசுவின் நாமத்தில் சுவே ஜீவிதய. சுகமான வாழ்க்கை. ஆஸ்கம் ஜீவித. அற்புதத்தின் வாழ்க்கை சிதிவேவா. உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, மாගේ සෙනෙවන්තයිනි. உங்களுக்கு என்ன தேவைன்னு வந்தீங்க? ඔබ මොන අවශ්‍යතාවෙන්ද ආවේ? எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? මොකද්ද සිදු වෙන්න ඕන කියලා හිතන්නේ? அது நடக்க வேண்டும் சொல்லுங்க. ඒක සිදු වේවා කියලා இது කියන්න. நடந்த உடனே මේක සිදු වුණාම நான் சாட்சி சொல்வேன்னு சொல்லுங்க. මම සාක්ෂි කියනවා කියලා කියන්න. வாயத்தந்து சொல்லுங்க. මුඛේ විවෘත කළා කියන්න. இது நடந்த உடனே මේක සිදු වුණාම நான் சாட்சி சொல்லுவேன். මම සාක්ෂි කියනවා කියන්න. வாயத்தந்து சொல்லுங்க. මුඛේ විවෘත කළා இது කියන්න. நடக்க வேண்டும். මොකද්ද සිදු වෙන්න ඕනේ? அது நடக்க போகிறது. ඒක සිදු වන්නට යනවා. அது நடந்த உடனே ඒක සිදු වුණාම எங்க சர்ச் வாட்ஸ்அப்புக்கு අපගේ චර්ච් WhatsApp එකට ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. voice message එකක් යවන්න. எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு. මට මෙවැනි ආස්කමක් සිදු எனக்கு இந்த වුණා. அதிசயம் நடந்துச்சு. මෙවැනි ආශ්චර්යමත් දෙයක් සිදු இயேசுவின் වුණා. நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுஸ்கே பரவத நாமே යේසුவின் වල්ලමල නාමයෙන්. எனக்கு இல்லைன்னாவது இந்த ஜனங்கள் கேட்கிற காரியம் லப்பேவா ஜெயிப்பதாக. எக்கமாலுவா ஒரு மீன் எக்கமாலுவா எக்கமாலுவா ஒரு மீன் மடலபேவா எனக்கு கிடைக்கட்டும். எஸ்ஸே இல்ல பேத்ரிஸ்ட அப்படி கேட்ட அப்ப துன்ன பேதுருக்கு ஆசீர்வாத நீர் கொடுத்த மே ஆசீர்வாதம் ராத்திரி இந்த இரவு மே சபாவத இந்த மே சபைக்கு ராத்திரி சிதுவேவா இந்த இரவு ஓ நடக்கட்டும். சுவாமிதாஸ் ஆசை கவுலு விவுத்த கரவா ஓ வானத்தின் வாசல்களை தேவன் திறக்கிறார். உன்வாசை கருணாவ தேத மே ஸ்தான திபே தேவனுடைய கிருபையின் கரம் இந்த தேத இடத்தில் திகு இருக்கிறது. வேணுவா கரத்தை நீட்டுகிறார். ದಿಗು ಬೇಡವಾ கரம் நீட்டப்படுகிறது. ಒಬ್ಬಗೆ ಗಮನ ಸಾರ್ಥಕವೆಂಚನೋ உங்கள் பயணம் வெற்றியாக ಒಬ್ಬಗೆ போகிறது. ಗಮನ ಸಾರ್ಥಕವೆಂಚನೋ உங்கள் பயணம் வெற்றியாக போகிறது. ಒಬ್ಬಗೆ ಅದೇ ಕ್ರಿಯಾವ ವಿನಾಶವೆಂಚನೋ உங்கள்
தலையெழுத்து மாற போகிறது. ඔබගේ අතේ ක්‍රියාව වෙනස් වෙනවා. உங்கள் கரத்தின் கிரிகைகள் மாற ඔබගේ போகிறது. ව්‍යාපාර ආශිර්වාද වෙනවා. உங்கள் வியாபாரம் අද ஆசீர்வதிக்கப்பட දෙවියන් போகிறது. අස වෙනස ඇති කරනවා. தேவன் இந்த இரவு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ආශිර්වාදේ වර්ෂාව. ஆசீர்வாதத்தின் மழை, ආශිර්වාද වර්ෂාව. ஆசீர்வாதத்தின் மழை ඒ ස්ථානේ තිබේ. இந்த இடத்துல உண்டு. ඔබ සතුට වෙන දේ සිදු වෙයි. நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற காரியத்தை தருவார். උන්වහන්සේට කියන්න அவருக்கு சொல்லுங்க, ස්වාමිනේ கர்த்தாவே, මට කිසිම දෙයක් කරන්න බැරි වුණා. எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் ඔබගේ போனது. ස්වාමි පුරුෂයාගෙන உன் கணவனை குறித்து, ඔබගේ භාර්යාවගෙන மனைவியை ඔබ குறித்து දොස් කියන්න එපා. நீ தவறு சொல்லாதே. ස්වාමිනේ கர்த்தாவே, මගේ ලයිෆ් එක පරාජය වෙලා என் තියෙනවා. வாழ்க்கை தோல்வி அடைந்திருக்கிறது. යා නිසා කියන්න එපා. இவர்னாலே அவர்னாலே என்று சொல்லாதே. ස්වාමිනේ கர்த்தாவே, මම ෆුල් ට්‍රයි කළා. நான் முழு முயற்சி செய்தேன், නමුත් මම පැරදුනා. ஆனால் தோல்வி මට அடைந்தேன். දියුණුව දෙන්න. எனக்கு முன்னேற்றத்தை தாரும். දියුණුව දෙන්න. முன்னேற்றத்தை தாரும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் දියුණුව ලැබේවා. முன்னேற்றம் உண்டாவதாக. Jesus saves us. ஜீசஸ் சேவஸுக்கு දියුණුව ලැබේවා. முன்னேற்றம் உண்டாவதாக. Baba katala bashanda. தாலரமா சந்தலரமா Riko shakara dalaba. சொல்லுறபதியாந்தலரமா. Nishandila ba. ஹalleluya. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. தேவன் கிரியை செய்கிறார். දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ ක්‍රියා කරනවා. தேவன் இந்த இடத்திலே கிரியை செய்கிறார். ආස්කම් සිදු වෙනවා. அற்புதங்கள் நடக்கிறது. ඔබ මුකෙන් කියන්න. நீங்கள் வாயை திறந்து මම சொல்லுங்கள், සාක්ෂි දවනවා කියලා. நான் சாட்சி சொல்வேன் என்று. මම සාක්ෂි දවනවා කියලා. நான் சாட்சி சொல்வேன் මට என்று. මේක ලැබෙන්න ඕනේ කියලා කියන්න. எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்று දෙවියන් சொல்லுங்கள். වහන්සේ කරයි. தேவன் செய்வார். ඒට උගාදිනේ සාක්ෂි දරයි. நாளை அநேகர் சாட்சி சொல்வீர்கள். ඔබ අපේ WhatsApp එකට voice recorder එකක් කරවන්න. நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புங்க. මේ දේ සිදු වුණා කියලා. இந்த காரியம் நடந்தது. දෙවියන් වහන්සේ දේ කරන්නට යනවා. தேவன் அதை செய்ய போகிறார். ආස්කම් සිදු වේවා. அற்புதங்கள் நடக்கட்டும். ලබා ශන්දා කාලා. ரிமா ஷகலா ரமா. රිකෝ ශකි රියන්දි කාලා. கோலோபுதியந்தல ரமா ஷ. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. සමහර අය ஒரு சிலர் එකම ප්‍රශ්නෙන් ඉන්නවා. ஒரே பிரச்சனையில இருக்கு. මුළු රාත්‍රියම முழு இரவும், මුළු අවුරුද්දම. முழு வருடமும். නමුත් දෙවියන් වහන්සේ මහිමවත් දක්වන්නට යනවා. ஆனால் தேவன் மகிமையான ஒரு காரியத்தை செய்ய දෙවියන් போகிறார். වහන්සේගේ බලය පෙන්වන්නට යනවා. தேவனுடைய வல்லமையை காட்ட ඔබගේ family change වෙයි. உங்களுடைய குடும்பம் மாறும், ඔබගේ නිවස change වෙයි. உங்கள் வீடு மாறும், ඔබගේ ව්‍යාපාර change වෙයි. உங்கள் வியாபாரம் மாறும். ඔබ එකයි ඉල්ලුවේ. நீங்கள் ஒன்றுதான் கேட்டீர்கள். දෙවියන් වහන්සේ උගක් දෙන්නට යනවා. தேவன் அதிகமாய் கொடுக்க போகிறார். දේව කරුණාව මේ ස්ථානයේ තිබෙනවා. தேவ கிருபை இந்த இடத்தில் இருக்கிறது. දේව ආශිර්වාද ලැබේවා. தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ආමේන්. ஆமென். මම විශේෂයෙන් අද යාක්ෂා කරන්නට යනවා. இன்று நான் விசேஷமாய் ஜெபிக்க කවුද போகிறேன். අද පළවෙනි වතාවට මෙතනට ආවේ? இன்று யார் முதல் முறை இந்த இடத்துக்கு අද வந்தார்கள்? තමයි first time මෙතන ඇවිල්ලා ඉන්නවනම් இன்றுதான் இந்த இடத்துக்கு முதல் முறை வந்திருந்தால் ඔබගේ අත උස්සන්න. உங்கள் கரத்தை මම உயர்த்துங்க. ඔබට යාක්ෂා කරන්නට යනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். කරුණාකර ඔබ අත උස්සන්න. தயவு செய்து கரத்தை உயர்த்துங்க. හලෙලූයා. මම අද නැවත ඔයගලන්ට කියන්න කැමතියි. நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், මෙතනින් යන වෙලාවේ ඔබ අලුත් සිතිවිලෙන් යන්න. இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகிற வேளையிலே ஒரு புதிய சிந்தனையோடே செல்லுங்கள். ඔබ හිටපොක ඉන්නේ. நீங்கள் இருந்ததை போல இருப்பதில்லை. ඔබගේ ලයිෆ් එක අලුත් ඇස් වලින් ඔබගේ ජීවිත බලන්න. உங்க வாழ்க்கையை நீங்களே புதிய கண்களினாலே பாருங்கள். පරණ දැල, பழைய வலை, පරණ බෝට්ටු, பழைய படகு, පරණ යාළුවෝ, பழைய நண்பர்கள், ඒ මූදම அதே கடல் தான். නමුත් ආස්කම්. ஆனால் அற்புதம். හලෙලූයා. அல்லேலூயா. මුළු රාත්‍රියම දැල දැම්මා. ராத்திரி பூராயும் வலையை போட்டார்கள், එකක් අගේ නෑ. ஒன்று கூட இல்லை. හැබැයි ஆனால் දැන් දාන මොහොතේ இப்பொழுது போடும் பொழுது ලොකු බලාපොරොත්තුවක්. பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. මේ දැලට මොනවද වෙන්න යනවා? இந்த வலைக்கு என்னமோ நடக்க போகிறது. ஏன் අද ඔබ බිස්නස් එක යන මොහොතේ මොනවද වෙන්න යනවා? இன்று நீங்கள் பிசினஸை நோக்கி போகும் பொழுது ஏதோ நடக்க போகிறது. දැන් දාන වෙලාව ලොකු දෙයක් වෙන්න යනවා. இப்பொழுது போடும் பொழுது ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. இந்த சர்ச்ல நீ போன பின்பு මේ church එකෙන් ඔබ ගියාම විද්‍යාසම පාගේ ඔබ විනාශාකාර ලෙස බලන්න. විද්‍යාසම පාගේ විනාශාකාර බලන්න. உண்ட வாழ்க்கை மாறும். ඔබගේ ජීවිතේ විනාශ වෙයි. நான் உங்களுக்கு சொல்லுறேன், මම ඔබට කියන්නම්, இந்த 3 மாதத்துக்குள்ள මේ මාස 3 තුල உங்க லைஃப் ඔබගේ தலைகீழ மாறும். ඔබගේ ජීවිතය කන පිට පෙරලයි. இன்னைக்கு உங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது.
අද සිට මේ දැන් මොහොතේ සිට ඔබගේ ලයිෆ් එක පටන් பாஸ்டர் ගන්නවා. 3 மாசத்துல கேட்காதீங்க. පාස්ටර් මාස 3ෙන්ද කියලා අහන්න එපා. ஆண்டவர் சொல்லாரு දෙවියන් වහන්සේ කියනවා. அது இன்றைக்கு இப்பொழுதே ஸ்டார்ட் ஆகும். අද දැන් මේ මොහොතේදී පටන් ගන්නවා කියනවා. தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கு. දෙවියන් වහන්සේගේ බලය මේ ස්ථානයේ තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி සෑම දවසම උදෑසන නැගිටින්න ஆண்டோட கொஞ்ச நேரம் பேசுங்க. දෙවියන් වහන්සේ සමග ටික ஆண்டவர் මොහොතක් உங்களுக்கு කතා நன்றி அப்பா. දෙවියන් ඔබට ස්තුතියි. இந்த வேலை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. මේ වෙලාව ඔබට බාර දෙනවා. நான் இந்த இடத்துக்கு போக இது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். මම මේ ස්ථානයට යනවා මේක ඔබට කැප කරනවා. அவரோடு பேசுங்க. එතුමා සමග உங்க කතා வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். ඔබගේ ජීවිතේ ප්‍රීතිමත් ආමේන්. වෙන්න. ආමේන්. இன்னைக்கு தான் முதல் முறை வந்தவங்க கையை வைத்துங்க. අද තමයි පළවෙනි වතාවට ආපය අත උස්සන්න. தயவு செய்து முன்னால வாங்க. කරුණාකර ඔබ ඉදිරියට நான் එන්න. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ඔබ වෙනුවෙන් මම යාඥා කරනවා. ஒரு லைன்ல இருங்க. එක ලයින් එකේම ඉන්න. பேதுரு கிட்ட படகு இருந்துச்சு, පේත්‍රස් කාව හුරුව තිබුණා. வலை இருந்துச்சு. දැල තිබුණා. ஆனா வாழ்க்கையில வெற்றி இல்ல. එනමුත් ජීවිතේ ජයග්‍රහණය. நிறைய பேர்கிட்ட பிசினஸ் இருக்கு, ගාත් දෙනෙකුට බිස්නස් එක තිබෙනවා. நிறைய பேர்கிட்ட வாகனம் இருக்கு, බොහෝ දෙනෙකුට වාහන තිබෙනවා. நிறைய பேர்கிட்ட வீடு இருக்கு. බොහෝ දෙනෙකුට නිවස තිබෙනවා. ஆனா வாழ்க்கையில வெற்றி இல்ல. එනමුත් ජීවිතේ ජයග්‍රහණය නැහැ. நிறைய பேருக்கு குடும்பம் இருக்கு, ஆனா வெற்றி இல்ல. බොහෝ දෙනෙකුට පවුලක් තිබෙනවා නමුත් ජයග්‍රහණය නැහැ. ஆண்டவர் வெற்றியை கொடுப்பா. දෙවියන් වහන්සේ ජය දෙයි. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். මම ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්නම් දැන්. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். යේසුස් ඔබට ආස්කම් කරයි. சில அசுத்த வல்லமை உங்க வாழ்க்கையில இருக்கு. සමහර අසුද්ධ බලවේගවල් ඔබගේ ජීවිතය තුළ තිබෙනවා. உங்களை விட்டு நீங்கும். ඔබගෙන් ඒක ඉවත් වෙයි. இன்றைக்கு இந்த உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தான். අද සිට ඔබගේ ජීවිතයේ දියුණුව පමණයි. நீங்க நேசிச்சவங்க ඔබ ප්‍රේම කරපු අය உங்களை விட்டு இருக்கலாம், ඔබව අත්හැරලා ඇති. ஆனா உங்களை நேசித்த ஒருவர் இருக்காரு. එනමුත් ඔබට ප්‍රේම කරන්න එක්කෙනෙක් ඉන්නවා. அவர்தான் இயேசு. එතුමා යේසුස්. அவர் உங்களை கைவிட மாட்டாரு. එතුමා ඔබව අත්හරින්නේ නැහැ. அவர் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. එතුමා ඔබට කරන්නෙම යාපතයි. உங்க வாழ்க்கையை மகிமையாய் வைப்பார். ඔබගේ ජීවිතයේ මහිම